அம்மாக்களே ஒரு 10 நிமிஷம் கீழே உட்காந்தா ஹிப்புக்குள்ள வலியா இருக்கா, கால் இழுக்கிற மாதிரி இருக்கா, கால் ரெண்டும் மறுத்து போன மாதிரி இருக்கா, எந்திரிச்சதும் கொஞ்சம் உடனே நடக்க முடியல, கொஞ்ச நேரம் ஸ்டிஃபா இருக்கா, இதை தான் சரி பண்ணிடலாம் வாங்க. சப்பளங்கால் போட்டு உட்கார்றதுன்றது ஹிப்புக்கும் நீக்கும் நல்ல ஒரு பிளெக்சிபிலிட்டி எக்ஸசைஸுங்க. அதுக்கான மசில் அதிகுவேட்டான லென்த் இல்லாதனால இந்த பெயின் இருக்கு. அதே நேரத்துல அந்த டைட்னஸ்னால ஆப்போசிட் குரூப் ஆஃப் மசில் வீக் ஆகிறதுனால தான் எந்திரிச்சதும் நடக்க முடியல. அதை ஸ்ட்ரென்தன் பண்றதுக்கு இதை உங்க ரொட்டீன்ல வச்சுக்கோங்க. நம்பர் 1, நேரா படுத்துட்டு பாதத்தை நல்லா புல் பண்ணிட்டு மாத்தி மாத்தி உங்களால எவ்வளவு தூரம் லிஃப்ட் பண்ண முடியுமோ நீயே ஸ்ட்ரைட்டா வச்சுட்டு லிஃப்ட் பண்ணி விடுங்க. ஒரு காலை மடக்கி வச்சுட்டு அந்த நீ லெவலுக்கு காலை தூக்கிட்டு நீயே நல்லா லாக் பண்ணிக்கோங்க. கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன், ஆன்டி கிளாக் வைஸ்ல ரொட்டேஷன், அப் அண்ட் டவுன் ஸ்மாலா, இன் அண்ட் அவுட் ஸ்மாலா, இதை மட்டும் ரெகுலரா பண்ணுங்க. அதே மாதிரி 90-90 பொசிஷன்ல இது மாதிரி காலை வச்சுட்டு ஆப்போசிட் சைட்ல தரையை தொடுற மாதிரி நீயே நல்லா புல் பண்ணி வச்சுட்டு கிரவுண்ட் லெவலுக்கு கொண்டு வாங்க. இந்த பக்கம் ஃபுல்லா ஸ்ட்ரெச் இருக்கும். அப்படியே ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ். கால் மேல கால் போட்டுக்கோங்க. இந்த காலை இது மாதிரி பிடிச்சி நல்லா செஸ்ட் கிட்ட கொண்டு வாங்க. இந்த இடத்துல இருக்க பட் மசில் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். அப்படியே ஹோல்ட் இட் ஃபார் 30 கவுண்ட்ஸ். அதே மாதிரி 2 காலையும் கிட்ட கிட்ட வச்சுக்கோங்க. நீஸ் யூஸ் பண்ணிட்டு நல்ல பட்டை லிஃப்ட் பண்ணிட்டு பொறுமையா விடுங்க. இதெல்லாம் பண்ணிட்டு பெட்ல உட்கார்றப்போ இது மாதிரி சப்பளங்கால் போட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் காலையிலயும் சாயந்தரம் உட்கார்றத ஒரு பழக்கமா வச்சுக்கோங்க. இது சிம்பிள் பிளெக்சிபிலிட்டி மசில் லென்த் டென்ஷனான விஷயம் தாங்க. ஒரு பக்கம் டைட்டா இருக்கு, வீக்கா இருக்கு, அப்ரோப்ரியேட் எக்ஸசைஸ் பண்ணிட்டா லைஃப் லாங் கீழே உட்காந்து சாப்பிடலாம். மூட்டு தேய்மானத்தையும் வராம தவிர்க்கலாம். ஜஸ்ட் ஃபார் தி இன்ஃபர்மேஷன், டாக்டர் ராம் பிசியோ.